உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 99வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நம் வகுப்பினை கனகி அக்கா அவர்களின் தொகுப்புரையோடு துவங்குவோம். கனகி அக்கா. வணக்கம் ஐயா. மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியார், திருவிலங்க தேசிகர் அனைவரது திருவடி பணிந்து போற்றி வணங்கி, சிவன் கடல் போற்றி நிற்கும் சிந்தையின் நிறைவே செல்வம் என வாழ்ந்து வருபவரும் நம்மையும் அது போல வாழ வைக்கும் அருமை குருநாதரின் திருவடி போற்றி வணங்கி, அற்புதமான நூலான சிவஞான சித்தியாருக்கு இலங்கை திருவிலங்க தேசிகரால் எழுதிய விளக்க உரை நூலை நம் ஐயாவின் துணை கொண்டு படிக்கும் பேறு கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்து இறைவனுக்கு மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்து, நம் அருமை ஐயாவின் திருவடிகளை மீண்டும் மீண்டும் போற்றி நிறைந்த நன்றிகளோடு வணங்கி நான் சிந்தித்த தொகுப்புரையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருக்கோட்டம் பிறையிதலி தாழ்சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகொட்டும் அன்புடு வணங்கி ஓவாத இரவு பகல் உணர்வோர் சிந்தை தருகொட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ எண்ணச் செய்யும் தேவே. மலக்குற்றத்தை நீக்கி சிவபேற்றை தரவல்ல விநாயக பெருமானை மனமுருகி இடைவிடாது வணங்கி, எங்கும் வியாபகமாக இருக்கும் பரமசிவனது திருவடியை சிரத்தின் மேல் சூடி மகிழ்ந்து, அறிவில் மங்கிக் கொண்டிருந்த இருளை அகற்றுபவர் குரு, குருவே சிவம் என்று பாயிரத்தின் வழி அறிந்து, சிவாகமங்கள் வாயிலாகவும் சிவபெருமானுடைய திருவடியை அடைய மேலான பரஞானத்தால் சிவனை அறியலாம். அதாவது சிவபெருமானுடைய திருவடியை அடைய ஆன்ம அறிவு சக்தியின் வழி நின்று சிவத்தை அறியும் என்பதை குரு அருள் செய்தால் உணரலாம் என்று கூறி, பதி முதலிய முப்பொருள்களை பற்றி சிந்திப்போம். உலகத்து பொருள்களை நால்வகை அளவினால் அறிவது போல பதி முதலிய முப்பொருள்களை அறிந்து அறிவதற்கு கருவி ஆதலின் பிரமாணம் அளவை எனப்படும். இறைவன் ஒருவன்தான் இருக்கிறான். எல்லா உலகங்களையும் தோற்றுவிப்பவரும் சங்காரிப்பவரும் பரமசிவன். அவரே மகா சங்காரக்காரன். அருசக்தி வடிவான இறைவன் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர், சுத்த சைதன்ய சொரூப இலக்கணத்தை உடையவர். இறைவன் சக்தி ரூபமாய் வியாபித்து உயிர்களோடு கலந்து நின்று அவரவர் வினைக்கு ஏற்ப பயனை அனுபவிப்பது பற்றி கூறுகிறது. வினை பயனால் தான் பிறவி வருகிறது. மூலமலம் ஆணவ மலம் ஆன்மாவில் பற்றி கொள்கிறது. அடிப்படை இரு வினைகள் காரணமாக இருந்தாலும் ஆணவத்தால் கண்மம் விளைகிறது. கண்மத்திற்கு ஏற்ப அனுபவிப்போம். இன்ப துன்பத்தை அனுபவிப்பது உயிர். உடலுக்கு சம்பந்தம் இல்லை. எல்லாம் இறை செயல் என்று பற்றற்று நின்றால் இறைவன் தன் செயலாக ஏற்று செய்வார் என்பதை உணர்கிறோம். மேலும் நல்ல அறங்களை தர்மங்களை கடைபிடித்து வினை தீர்க்கும் முறைமையை நமக்கு உணர்த்துகிறார். உயிர்களின் கண்மத்திற்கேற்ப அச்சு மாறும். யோனியும் அச்சுக்கள் எக்காரணத்தால் மாறினாலும் அவை இறைவனின் ஆணைப்படிதான் நடக்கும். மூலமாகிய சூக்கும உடம்பு அழியாது நிற்க அதனின்று தூள உடம்புகள் தோன்றி ஒடுங்கும். உயிர்களை பொருந்திய பல கண்மங்கள் நீங்குவதற்கு இறைவன் தன கரணாதிகளை கொடுப்பான். ஆன்மா பக்குவப்பட நான் என்கிற தன்மை குன்றி வழிகட இருள் நீங்கி ஒளியாகிய இறைவனோடு ஆன்மா கலக்கும் என்ற அற்புதமான சித்தாந்த உண்மையை அறிந்து முதல்வன் பல கண்மங்களை மாயேய மலத்தாலே நீக்குவான் என்பதை நமக்கு உணர்த்தப்படுகிறது. மாயை என்கிற மலம்தான் ஆன்மாவிற்கு தனு கரண புவன போகங்களை தருகிறது. மாயையும் உள்பொருள்தான். விடியும் வரை ஒரு விளக்கு பயன்படுவது போல உண்மையான இறைவொளி தோன்றும் வரைக்கும் மாயை ஆன்மாவிற்கு ஒளியேற்றி அனுபவங்களை தந்து கொண்டிருக்கும் என அறிகிறோம். நம்முடைய ஆன்ம அனுபவங்களுக்கு துணை செய்யும் வகையில் மாயை 3ஆக பிரியும். 36 தத்துவங்களுக்குள்ளே இறைசக்தி பதிவாகி இருந்தாலும் அவற்றை கடந்த நிலையில் இறைவன் நிற்கிறான்.
மாயையிலே இறைசக்தி பதிந்து அது இயங்கினால்தான் ஆன்மா அதற்குள்ளே இருந்து அனுபவங்களை பெற முடியும். மாயை 3 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது: சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று. சுத்த மாயை என்பது மாயையினுடைய ஒரு உயர்ந்த பகுதி, தூய பகுதியாக கருதப்படுகிறது. அசுத்த மாயை தத்துவங்களில் இருந்துதான் உயிருக்கான உபகரங்கள் மூலமாக இறைவன் உயிரை செயல்படுத்துகிறான். அப்போதுதான் வினைகளை அனுபவிக்க முடியும். உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை அசுத்தமாயிலிருந்து கொடுக்க தொடங்குகிறார். ஆன்மா இயங்க வேண்டும். எவ்வளவு தூரம் இயங்க வேண்டும்? அது இயங்குவதற்கு கால அட்டவணை வேண்டும். அந்த கால அட்டவணை தான் கால தத்துவம். கால தத்துவம் என்கிற பெரிய தத்துவம் 3ஆக பிரிந்து நம்மை இயக்கும்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று. காலத்தை உணர்வது மனம். மனம் அசையாமல் இருந்தால்தான் நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியும். நிகழ்காலம் நமக்கெல்லாம் இறந்த காலமாகி விடுகிறது. ஞானிகள் மட்டும்தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். ஞானிகள் தவிர மற்றவர்களுக்கு நிகழ்காலம் இல்லை என்பதை நமது குரு அருமை ஐயா அவர்கள் கால தத்துவத்தை பற்றி அழகாக தெளிவாக விளக்கி உணர்த்தினார்கள். மீண்டும் அவர்களுக்கு நம்ம நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் உயிர் இயங்குவதற்கு கால அட்டவணை, அதுதான் கால தத்துவம். பிறகு வேலை அட்டவணை போட வேண்டும், அதுதான் நீதி தத்துவம். பிறகு இவை இரண்டும் வந்தவுடன் ஆன்மா இயங்க வேண்டும். ஆணவ பயப்பட்டு மயங்கி கிடைக்கும் ஆன்மாவை தட்டி எழுப்புவதுதான் கால தத்துவம். காலம், நீதி, கலை, அப்படி ஆன்மாவை தட்டி எழுப்பி கிரியாசக்தி தோன்றும். ஒரு உயிர் பொருளுக்கு இச்சை, கிரியா, ஞானம் என்று 3 அமைப்பும் இருந்தால்தான் உயிர் பொருள். ஆன்மா உயிர் பொருள் என்பதால் இந்த 3ம் உண்டு. ஆனால் 3ம் மயங்கி கிடக்கிறது. ஆகவே முதலில் கலா தத்துவத்தினாலேயே அதனுடைய கிரியாசக்தி எழுப்பப்படும். ஆன்மாவில் ஒரு பகுதியில் ஏகதேசமாய் ஆணவ மலம் சிறிது நீக்கி ஓரளவு அறிவு செயல்பட தொடங்கும். கண்ம வினைக்கு ஏற்ப கிரியாசக்தி தூண்டப்படும். கிரியாசக்தி தோன்றியவுடன் அதற்கு கொஞ்சம் அறிவு வரும். அதற்கு வித்யா தத்துவம் என்று பெயர். பிறகு அறிவு வந்தவுடன் ஆசை தூண்டப்படும், விருப்பங்கள் தொடங்கும். அதற்கு இச்சாசக்தி. இச்சையை தூண்டுகின்ற தத்துவத்திற்கு அராக தத்துவம் என்று பெயர். இப்போ இந்த 5 தத்துவம் சேர்ந்தவுடன் ஆன்மாவிற்கு ஒரு வடிவம் தோன்றும். அந்த வடிவத்திற்கு புருட தத்துவம் என்று பெயர். மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், இந்த 7ம் வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. சுத்த மாயையில் தோன்றும் 5க்கும் சிவ தத்துவங்கள். பிறகு ஆன்மா அனுபவிப்பதற்கு தனு கரண புவன போகம் இருந்தால்தான் அவை அனுபவம் பெறலாம். இவற்றை பிரகிருதி மாயையிலிருந்து பெறப்படும். புத்தி தத்துவம் தோன்றும் முறைமையை இனி நம் ஐயாவிடமிருந்து அறிந்து கொள்வோம். கடந்த காலம் அறிவு பெற, நிகழ்காலம் செயல்புரிய, வருங்கால மகிழ்விற்கு நம் ஐயாவின் திருவடி போற்றி அவர்களுடைய துணையோடு நான் என்கின்ற ஆணவ மலம் வழிகட இறைவனை போற்றி வணங்கி நிற்போம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி அக்கா. குறித்த நேரத்தில் தொகுப்புரையை வழங்கியமைக்க நன்றி. இறையருளையும் குருவருடையும் வணங்கி வகுப்பிற்கும் செல்வோம். ஐயா அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுவதாகிய உயர்ந்த தத்துவத்தை நமக்கு உபதேசித்தருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களும் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவராலே சொல்லப்பட்ட அந்த தத்துவத்தை நம் வரையிலும் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள், மற்றைய சித்தாந்த அறிஞர்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் போற்றி மகிழ்கின்றேன். இந்த தத்துவ ஞானத்தை நாம் பெறுவதற்கு அடிப்படை அமைத்திருக்கக்கூடிய உயர் வள்ளுவ இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து தாங்களும் பயன்பெற்று என்னையும் பயன்பெற வைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்து, இவை இரண்டையும் சொல்லி மகிழ்கின்றேன்.
இன்றைக்கு கண்ணகி அவர்கள் மிக சுருக்கமாக சிறப்பான ஒரு தொகுப்புரையை செய்தார்கள். தெளிவுக்கு அடையாளம் என்னவென்றால் சுருக்கம்தான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்தை சுருக்கமாக நம்மால் சொல்ல முடிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தெளிவடைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். பல பேர் நீளமாக சொல்வதுதான் பெருமை என்று நினைக்கிறார்கள். தெளிவுக்குறைவுதான் நீளத்தை அதிகரிக்க செய்யும். இன்றைக்கு கண்ணகி மிகச் சுருக்கமான முறையிலே தெளிவாக தன்னுடைய தொகுப்புரையை நமக்கு ஆக்கி தந்தார். அதற்காக எங்கள் எல்லோருடைய நன்றியறிதலையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ சித்தாந்தத்தை முறைப்படியாக கற்றுவரக்கூடிய உங்களுக்கு இறைவனுடைய திருவருள் நிச்சயமாக பாலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே தான் நாம் சித்தாந்தத்தை கற்பது என்று முடிவானதும் உண்மை விளக்கம் என்கின்ற நூலை ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரை துணையோடு நாம் கற்றோம். அதற்கு பிறகு திருவருட்பயன் என்கின்ற நூலை சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் துணையோடு கற்க முடிந்தது. இப்பொழுது நாம் திருவிளங்கம் ஐயா அவர்களுடைய உரை துணையோடு சுஞான சித்தியாரை கற்க முயன்று கொண்டு இருக்கிறோம். இந்த சிவஞான சித்தியார் அமைப்பு பற்றி பலதரம் தொகுப்புரையிலே சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் ஒரு தெளிவுக்காக நான் என்னை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக ஒரு தரம் சொல்லுகிறேன். முதலிலே ஒரு 6 பாடல்கள் பாயிரம் என்று ஒதுக்கப்படுகிறது. அதிலே விநாயகர் வணக்கம், பரசிவ வணக்கம், நூலினுடைய வழி, நூலினுடைய கற்கும் தகுதியுடையவர்கள் கற்பதன் பயன் என்பது போன்ற அவையடக்கம் போன்ற விஷயங்கள் தொகுத்து சொல்லப்படுகின்றன. அதற்கு பிறகு வரக்கூடிய பகுதியிலே அளவையியல் என்ற பகுதியிலே சூக்ம பொருள்களை அளந்தறியக்கூடிய கருவிகளை பற்றி நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். கருவிகள் 10ஆக விரிவது நீங்கள் தெரிந்ததுதான். ஆனால் அதை சுருக்குகிற பொழுது 3ஆக மாறுகிறது. காட்சி, அனுமானம், ஆகமம் என்று 3 பிரமாணங்களாக அதை ஆக்கி தருகிறார்கள். இந்த பிரமாணங்களை வைத்துத்தான் நாங்கள் இந்த தத்துவங்களை நிரூபித்துக் கொண்டு மற்ற மதத்துக்காரர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குமான நிரூபணங்களை இந்த அளவையை கொண்டுதான் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. சத்காரியவாதம் என்று சொல்லப்படுவதாகிய ஒரு அடிப்படை உண்மையை தத்துவக்காரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்லது புறவாது, உள்ளது தோன்றும், இதுதான் உண்மை. இந்த அடிப்படையிலே நேராக பதிபசு பாசம் என்ற முப்பொருளிலே பதி பற்றிய விவரங்களை முதலிலே சொல்கிறார். வரிசை பற்றி முதலிலே பதி பற்றிய விவரம் சொல்லப்படுகிறது. பதி உண்மை, பதி இலக்கணம். இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை முதல் நம்ப செய்ய வேண்டும். அது அனுபவத்தாலே தான் நிகழும் என்பது வேறு விஷயம். ஆனால் நூலாக சொல்லத் தொடங்கிய பிறகு அதை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும் என்று நூலாக அதை விளங்கப்படுத்துகிறார். சடப்பொருளான இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை செய்ய யாரோ ஒரு அறிவு பொருள் தேவை, அதுதான் பரம்பொருள் என்பதாக அதை விளங்கப்படுத்தி அதற்கு பிறகு அது எப்படி இந்த உலகத்தை தோற்றி நிறுத்தி அளிக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் சொல்வதன் மூலம் பதி உண்மையும் பதி இலக்கணமும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு பதிக்கும் பசுவுக்கும் நடுவிலே இருப்பது பாசம். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய இந்த 3 தான் நடுவிலே நிற்கிறது. பிறவிகள் விரிவதற்கு காரணமாக இருப்பது கண்மம். ஆணவத்தின் காரணமாக கண்மம் வெளிப்படுகிறது. ஆணவத்திலே இருந்து கண்மம் உண்டாகிறது என்று நாம் சொல்லக்கூடாது. அப்படி உண்டாகிறது என்று சொன்னால் முடிகிறது என்ற அர்த்தமும் வந்துவிடும். ஆகவே உள்பொருளை சொல்கிற பொழுது நாம் அப்படி சொல்லக்கூடாது. ஆணவத்தின் காரணமாக கண்மம் வெளிப்படுகிறது. அந்த கண்மம் என்பது
நம்மை எப்படியெல்லாம் பாதிக்கிறது? நாம் செய்த நல்வினை தீவினைகள் பாவ புண்ணியங்களாக ஆன்மாவிலே பதியப்பட்டு இன்ப துன்பமாக வெளிப்படுகிறது என்பதுதான் இந்த கண்மம் பற்றிய விவரங்கள். இந்த கண்மத்தை நாங்கள் இங்கு இவ்வாறு அனுபவிக்கிறோம். கண்மத்தை அனுபவிப்பதற்கு அது கண்ணகி விட்டு விரிவாக சொன்னார். அச்சு மாற்றம், யோனி மாற்றம் முதலியவை நிகழ்ந்து கண்மானுபவங்கள் ஏற்படுகிறது. இனி இந்த கண்மத்தினுடைய வலியை குறைக்க வேண்டும். ஒவ்வொரு பிறவியிலும் கண்மத்தை நாம் சேர்த்து கொண்டே போகிறோம். சுய அறிவோடும் பற்றோடும் செய்கிற பொழுது அந்த கண்மம் ஆகாமியம் எனப்படுகிறது. ஒரு பிறவியிலே செய்த கண்மம் தேங்கி நிற்கிற பொழுது அது சஞ்சிதம் என்று சொல்லப்படுகிறது. தேங்கி நிற்கிற கண்மங்களிலே பக்குவப்பட்ட கண்மங்களை தொகுத்து ஒரு பிறவியிலே அனுபவிக்க கொண்டு வருகிற பொழுது அது பிராரத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கண்மம் ஆகாமியம், சஞ்சிதம், பிரார்த்துவம் என்று 3 வகைப்படும். ஒரு பிறவியிலே செய்த வினைகளை நாம் அந்த பிறவியிலேயே அனுபவித்து விடலாம் என்று சொல்ல முடியாது. சில வினைகள் அவ்வப்போதே அதனுடைய பயனை விளைவித்து போய்விடும். சிலது அடுத்தடுத்த பிறவிகளிலே நம்மை சாரும். வேறு சில எப்போவோ வந்து நம்மை சாரும். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அந்த வினையினுடைய பக்குவ காலத்துக்கு ஏற்பபடி அந்த வினைகள் நம்மை வந்து சேருகின்றன. இதுதான் கர்மம் பற்றி சொல்லப்படுகிற அடிப்படை உண்மை. கர்மத்தை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கு விதிவிலக்காகவும் சில செய்திகள் நம்முடைய சமய இலக்கியங்கள் சொல்கின்றன. அவன் கால்வட்டழிந்தது என் தலைமேல் என் கையெழுத்தே என்று அருணகிரிநாதர் அலங்காரத்திலே சொல்வதும், திருஞான சம்பந்தர் செய்வினை வந்து தீண்டப்பெறாது திருநீலகண்டம் என்று பாடுவதும் நமக்கு கிடைக்கிற விதிவிலக்கான செய்திகள். வலிந்து வேண்ட வினையிலே இருந்து, நாம் செய்த வினைகளிலே இருந்து தப்ப முடியும். ஆனால் தப்புவதனாலே பயனில்லை. மீண்டும் அதே வினை வந்து நம்மை ஏதோ ஒரு பிறவியிலே சாரும் என்கின்ற உண்மையை உணர்கிற பொழுது அனுபவித்து கழிப்பது என்கின்ற முறையை நாம் கண்டுகொள்கிறோம். சில வேளைகளிலே காலத்துக்கேற்ப நம்மாலே சில வினைகளை கடக்கவும் முடிகிறது என்ற உண்மையையும் பதிவு செய்து கொள்கிறோம். இனி கர்மானுபவங்கள் நமக்கு ஏற்பட வேண்டுமானால் ஒரு உயிருக்கு அந்த கர்மானுபவங்களை பெறுவதற்காக அந்த உயிருக்கு சில தேவை. அவை என்னவென்று கேட்டால், தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 தேவை. இந்த தனுகரண புவன போகங்களை நாம் பெற வேண்டுமானால் அதற்கான மலமாக மாயை என்கின்ற மலம் கருதப்படுகிறது. அந்த மாயை என்கின்ற மலம் 3 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. சுத்த மாயையிலே இறை சக்தி இறங்கி ஆன்மாக்களை இயங்குவதற்கான வழிகள் செய்கின்றன. அசுத்த மாயிலே கல்லாக கிடக்கிற ஆன்மா இயங்கச் செய்யப்பட்டு காலம், நியதி, கலைவித்தை, அராகம் என்கின்ற அந்த அடிப்படைகளை கொண்டு அது இயங்குவதற்கு தயார் நிலைக்கு ஆகிறது. இந்த 5ம் சேர்ந்து இயங்குகிற தயார் நிலை பெறுகிற பொழுது ஆன்மாவுக்கு புருடன் என்று பெயர் வருகிறது. புருட தத்துவம் என்று அந்த தத்துவம் சொல்லப்படுகிறது. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த 7மாக சேர்ந்து வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. முதல் 5 தத்துவம் இறையருள் நின்று நம்மை இயக்குகிற தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அடுத்த தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் என்று நாம் கருதப்படுகிறது. இந்த இயங்குகிற தன்மையை உயிர் பெற்றவுடன் இச்சை, கிரியை, ஞானம் வெளிப்பட்டு காலமும் நியதியும் வரையறுக்கப்பட்டு இயங்குகிற தன்மை பெற்ற உடனே ஆன்மாவுக்கு
அனுபவங்களை பெறுகிற தகுதி உண்டாகிறது. அனுபவங்களை பெறுவதற்கு அதற்கு தனு கரண புவன போகங்கள் தேவை. தனி என்பது உடம்பு, கர்ணம் என்பது கருவி, புவனம் என்பது அது அனுபவிக்கும் இடம், போகம் என்பது அனுபவம். இந்த நான்கும் தேவை. இந்த நான்கையும் ஆன்மா பிரகிருதி மாயையிலே இருந்து பெற்றுக்கொள்கிறது என்கிறார்கள். அந்த பிரகிருதி மாயையிலே தான் நாங்கள் கடைசியாக படித்த இடம் அந்த இடம் என்று கருதுகிறேன். பிரகிருதி மாயை குணதத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒன்று. அது அவ்வியக்தமாக குணதத்துவ நிலையை கொண்டதாக இருக்கும். அவ்வியக்தம் என்றால் குணதத்துவத்தினுடைய அடிப்படைகள் அதிலே தங்கி இருக்கும், ஆனால் வெளிப்படாமல் தங்கி இருக்கும். வியக்தம் என்பது வெளிப்படுவது, அவ்வியக்தம் என்பது வெளிப்படாதது என்று சென்ற வகுப்பிலே படித்தோம். ஆகவே இந்த பிரகிருதி மாயையிலே குணதத்துவம் அவ்வியக்தமாக அடங்கி நிற்கிறது. இது ஒன்று. குணதத்துவம் என்று புறப்படுகிற பொழுது அதனுடைய ஆரம்ப நிலையிலே முழுமையாக குணதத்துவம் ஆகிற பொழுது அது சித்தம் என்கின்ற நிலையை அடைகிறது. இந்த மூன்றும் இந்த பிரகிருதி மாயையோடு தொடர்பு பட்டவை. நாம் படிக்கிற நூலாசிரியர் குணதத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறபடியால் பிரகிருதி மாயையோ பிரகிருதி மாயையோ அல்லது சித்தத்தையோ தத்துவங்களாக கொள்ளாமல் நேராக குணதத்துவத்திலே இருந்துதான் தத்துவங்களாக படிக்கிறார் என்ற செய்தியையும் போன முறை நாங்கள் படித்தறிந்து கொண்டோம். காலத்திலே இருந்து நியதி, நியதியிலே இருந்து கலை, கலையிலே இருந்து வித்தை, வித்தையிலே இருந்து அராக தத்துவங்கள் தோன்றும் என்று படித்தோம். இப்பொழுது கலையிலே இருந்து பிரகிருதி மாயை தோன்றுகிறது என்று படிக்க முடிந்திருக்கிறது. கலாதத்துவத்திலே இருந்து பிரகிருதி மாயை, அந்த பிரகிருதி மாயை தான் குணத்தினுடைய அடிப்படை என்பதாக படித்தோம். அதுதான் கடைசி 2 பாடல்களிலே படித்தது. வழக்கம் போல ஸ்ரீராம் வணக்கம் முதலியவற்றை சொல்லி அந்த 2 பாடலினுடைய தொகுப்புரையை படித்தால் அதிலே இருந்து நாங்கள் வகுப்பை தொடரலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிற இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிகர் துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழிநூலில் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே உணர்ந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவ திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற்சரிப்போம் யாமே. சென்ற முறை இதில் சந்தேகம் கேட்கப்பட்டது. அது பற்றி நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். மறந்து போய்விட்டேன். அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். மேலே போகும். கடைசி 2 பாடல்கள் படிச்சிருமாங்க. பொழிப்புரை பாடல் 146. பாடல் தலைப்பு அராக தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும் புருட தத்துவமும் அதன் இயல்பும். பொழிப்புரை. வித்தையின் நின்றும் அராக தத்துவம் தோன்றி ஆன்மாவின் நிச்சாசக்தியை விளக்கி போகங்களில் இச்சையை உண்டாக்கும். இங்கனம் கலையாதி தத்துவங்களினால் இச்சா ஞான கிரியைகள் விளங்கப் பெற்று போகங்களில் உன்முகமாயும் அவற்றை அறியத்தக்க வல்லமை உடையதாயும் இருக்கும் ஆன்மா புருட தத்துவம் என பெயர் வரும். பாடல் 147. பாடல் தலைப்பு மூலப்பிரகிருதி தோன்றும் முறைமையும் அதன் இயல்பும் தொழிலும். பொழிப்புரை. மூலப்பிரகிருதி கலையிலே தோன்றும். அஃது அவ்யக்த குண வடிவாய் உள்ளது. முக்குணங்களை தோற்றுவிக்கும். இக்குணங்கள் ஒவ்வொன்றும் மூவகையாய் 9 ஆகும். அஃது பெரிய குண வடிவாகி நின்று ஆன்மாக்களையும் தத்துவங்களையும் போகிய பொருள்களையும் பந்திக்கும். இந்த குணதத்துவம் என்ற ஒன்று ஒரு தத்துவமாக அமைகிறபடியால் தான் ஆன்மா போகங்களை அனுபவிக்க முடிகிறது. இதுதான்
அந்த குணதத்துவத்தினுடைய வேலை. மாயையில இருந்து இந்த போகம் முதலியவை உண்டானாலும் கூட, போகத்துக்குரியவை உண்டானாலும் கூட, அவற்றினாலே போகத்தை நுகர்வதற்கு ஆன்மாவுக்கு குணதத்துவம் தேவை. அந்த குணதத்துவம் பிரகிருதி மாயையில இருந்து உருவாகிறது என்று சொல்கிறார்கள். குணதத்துவம் தான் போக்கிய பொருள்களிலே நம்மை கொண்டு போய் சிக்க வைப்பது. ஆகவே அந்த குணதத்துவத்தினுடைய அடிப்படையிலே தான் நாம் உலக அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை சொன்னார்கள். சென்ற முறை நான் உங்களுக்கு இந்த குணதத்துவம் பற்றி சில விஷயங்கள் சொல்வதாக சொல்லியிருந்தேன். ஆரம்பத்திலே இருந்து திருக்குறளிலே படிக்கிறவர்களுக்கு அது பற்றி நான் முன்பு சொன்னது ஞாபகத்தில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இருக்கிறவர்கள் அதை மீட்டுக் கொள்வதற்கு இந்த சிந்தனை, இந்த வகுப்பு வசதியாக இருக்கும். இல்லாதவர்கள் மீளவும் ஒரு தரம் கற்றுக்கொள்வதாக அது அமையும். இந்த நாம் அன்றைக்கு காலதத்துவம் பற்றி படித்தோம். அது பற்றி உங்கள் பல பேருக்கு அதிலே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது. எப்பொழுதும் கல்வியிலே புதிய விடயங்கள் அறிமுகமாகிற பொழுது நம்ம அறியாமல் நமக்கு அதிலே ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது. காலதத்துவம் பற்றி நாங்கள் உண்டாக்கி வைத்திருந்த ஒரு பொய்க்கோபுரம் காலதத்துவத்தை படித்த உடனே அது உடைந்து உண்மையான காலம் என்பது பற்றி நமக்கு ஒரு பிம்பம் உண்டான காரணத்தினாலே பழையது கழிந்து புதியதன புகுந்த உடனே ஏற்பட்ட மகிழ்ச்சியைத்தான் நீங்களும் நாங்களுமாக அந்த மகிழ்ச்சியை அடைந்தோம். இப்போ குணதத்துவம் என்ன செய்ய போகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கை அடிப்படைகளை நமக்கு விளங்கப்படுத்த போகிறது. இதுதான் குணதத்துவம். பொருள்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் நம்முடைய அனுபவம். போகம் என்று சொல்வது அதுதான். எல்லா பொருளையும் அனுபவிக்கிறோம். பொருள்களை அனுபவிக்க வேண்டுமானால் அந்த அனுபவத்துக்குரிய பொருள் ஆன்மாவிடம் பதிவாகி இருக்க வேண்டும். அதுதான் குணதத்துவம் என்று சொல்லப்படுகிறது. நான் அன்றைக்கும் உங்களுக்கு சொல்லத் தொடங்கி விட்டேன். பொருள்களிலே குணங்கள் தங்கி இருக்கிறதா அல்லது குணங்களிலே பொருள்கள் தங்கி இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இதுநாள் வரைக்கும் நாங்கள் வைத்திருக்கிற அபிப்பிராயம் பொருள்களிலே குணம் தங்கி இருக்கிறது. மல்லிகைப்பூ என்றால் வாசம் இருக்கும், மென்மை இருக்கும், அதனுடைய வெண்மை நிறம் இருக்கும். இவைதான் மல்லிகைப்பூவினுடைய குணங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே மல்லிகை பூவிலே தான் இந்த குணங்கள் எல்லாம் தங்கி இருக்கிறது என்று எங்களுடைய அபிப்பிராயம். அப்படி இல்லாமல் அப்படி ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு பொருளையும் சொல்லலாம். இன்ன பொருள் என்றால் இன்ன தன்மை. காப்பி குடிக்கிறோம் என்றால் அதில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும், அதில் பால் இருக்கும், பாலினுடைய சுவை இருக்கும், அதனுடைய டிகாஷன் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் காப்பி. இப்போ நாங்கள் நினைக்கிறோம் இந்த பொருள்களிலே குணங்கள் தங்கி இருக்கின்றன என்று. அதற்குத்தான் நான் அன்றைய போன வகுப்பிலேயே சொன்னேன். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு, உதாரணத்துக்கு மல்லிகைப்பூவை எடுத்துக்கொண்டு அதனுடைய குணங்கள் என்று நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் அதிலே இருந்து தனித்தனியே பிரித்து வைப்போம். வைக்க முடிகிறதோ இல்லையோ நம்முடைய மனதாலே அதை அப்படி ஒரு கற்பனை பண்ணுவோம். மல்லிகையிலே இருக்கிற அந்த வாசனையை எடுத்து விட்டோம், அதனுடைய வெண்மை நிறத்தை எடுத்து விட்டோம், அதனுடைய மென்மைத்தன்மையை எடுத்து விட்டோம், அதனுடைய வடிவமாகிய அந்த குணத்தை எடுத்து விட்டோம் என்றால் என்ன நடக்கப் போகிறது என்றால் மல்லிகை என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். அது உங்களுக்கு தெரியும். ஒரு பொருளினுடைய குணம் என்று இருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கழித்தோம் என்றால் கடைசியிலே ஒன்றும் மிஞ்சாது. அதிலிருந்து என்ன செய்கிறது தெரிகிறது? குணங்களினுடைய சேர்க்கை தான் நமக்கு பொருளாக தோன்றுகிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களும் அப்படித்தான். நீங்களும் நானும் அல்லது உங்களோடு ஒருவர் வித்தியாசப்படுவதற்கு காரணம் ஒவ்வொருவருடைய குண விசேடம்தான். ஒருவருடைய குண விசேடம் இன்னொருவருக்கு இல்லை, அல்லது ஒரு கூறு இருக்கலாம், மற்றது மாறுபடும். அதனாலதான் நாங்கள் ஆளையால் வித்தியாசப்படுத்திக் கொள்கிறோம், தோற்றத்தை வித்தியாசப்படுத்திக் கொள்கிறோம், இயல்பை வித்தியாசப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே குணங்களினுடைய சேர்க்கை தான் ஒரு பொருளாக பரிணமிக்கிறது என்ற உண்மையை நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படியானால் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றனவே, ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு தனிக்குணம் இருக்கிறதே. அப்படியானால் இந்த உலகத்திலே குணம் என்பது கோடானு கோடிக்கணக்கிலே விரிந்திருக்க வேண்டுமே என்று நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அதுக்கு நம் பெரியவர்கள் ஆழமாக சிந்திக்கக்கூடிய அல்லது யோக பார்வை, யோக காட்சி பெற்றவர்கள் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். நமக்கு கண்ணாலும் மூக்காலும் காதாலும் வாயாலும் பார்க்கிறது தான் பார்க்க முடியும். அவர்கள் யோகத்தினாலே வியாபகம் அடைந்து பார்க்கக்கூடியவர்கள். அப்படி பார்க்கிற பொழுது அவர்களுக்கு தெரிந்தது, இந்த கோடானு கோடிக்கணக்கான பிரிவுகளாக நாங்கள் சொல்லுகிற குணம் எல்லாம் 3 குணங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று கண்டுகொண்டார்கள். அந்த 3 குணம் என்னவென்றால் சாத்வீகம், ராஜசம், தாமசம். முக்குணங்களாக இந்த குணங்கள் பிரிபட்டு இருக்கிறது. இது ஒரு அடிப்படை. 3 குணங்களாக குணதத்துவம் என்று நாங்கள் ஒரு தத்துவத்தை சொன்னோமே, பிரகிருதி மாயையிலே அவியக்தமாக இருந்து குணதத்துவத்திலே வியக்தமாக வருகிற அது 3ஆக விரிகிறது. சாத்வீகமாக, ராஜசமாக, தாமசமாக விரிகிறது. அதற்கு பிறகு அது ஒவ்வொன்றும் ஒன்றாக பிரிகிறது என்று இப்ப கடைசியாக படித்த பாடலிலே படித்தோம். இப்போ சாத்வீக குணம் என்றால், சாத்வீக குணம் என்று தனி குணம் ஒன்று இருக்காது. சாத்வீக குணத்திலே சாத்வீகம் இருக்கும், சாத்வீகத்திலே சாத்வீகம், அப்ப அது உச்ச சாத்வீகம். சாத்வீகத்திலே ராஜசம் இருக்கும், அது மாதிரி சாத்வீகத்திலே தாமசம் இருக்கும். அப்போ சாத்வீகத்திலே சாத்வீகம், சாத்வீக ராஜசம், ராஜச சாத்வீகம், தாமச சாத்வீகம் என்று 3 குணங்கள். ராஜசத்துக்கு போய்விட்டோமானால் ராஜசத்திலே தாமசம், ராஜசத்திலே ராஜசம், ராஜசத்திலே சாத்வீகம் என்று 3 குணங்கள். பிறகு தாமசத்துக்கு போனாமானால் தாமசத்திலே சாத்வீகம், தாமசத்திலே ராஜசம், தாமசத்திலே தாமசம் என்று 3 குணங்கள். அப்போ இந்த 3 குணங்களும் 9 குணங்களாக விரிகின்றன என்று படித்தோம். பிறகு சொன்னார்கள், இந்த 9 குணங்களும் தோன்றுகிற பொழுது ஏற்படுகிற இயல்புகள் அது 34ஆக விரிகிறது என்று படித்தோம். சாத்வீக குணத்திலே 16 விஷயம், ராஜச தாமச குணத்திலே 9 விஷயம். அடிப்படையிலே அவ்வளவுதான் என்று வரையறுத்து விடக்கூடாது. அடிப்படையிலே 34ஆக விரிகிறது. அப்போ 3 9 ஆகி 9 34 ஆகி 34 இன்னும் பலவாக விரியும். இதுதான் இந்த குணத்தினுடைய இயல்பு. இது நாங்கள் இதுவரையும் படித்தது. சரி, இந்த சாத்வீக குணம் என்றால் என்ன, ராஜச குணம் என்றால் என்ன, தாமச குணம் என்றால் என்ன? இது நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு மிக உபகாரமாக இருக்க போகிற ஒரு விஷயம். சாத்வீக குணம் என்றால் என்னவென்று கேட்டால், நம்முடைய புத்தி எந்த நேரமும் ஒரே மாதிரி இயங்குவதில்லை. அது உங்களுக்கே தெரியும். உங்கள் புத்தியை வைத்தே நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். ஒரே மாதிரி நாங்கள் எப்போதும் இல்லை. ராத்திரி படுக்கிற பொழுது காலையிலே அவன் சொந்தக்காரன் வந்து கேட்டான், அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்யத்தான் வேண்டும், கஷ்டப்பட்டு விட்டான் என்று நினைத்து கொண்டு ராத்திரிக்கு பணக்கட்டையும் எடுத்து பக்கத்திலேயே வைத்துவிட்டு படுக்கிறோம். காலையில எழும்பினால் அவன் சோம்பேறியா இருந்து கஷ்டப்பட்டதுக்கு நானா பொறுப்பு, நான் ஏன் கொடுக்க வேணும் என்று கட்டு பணத்தை தூக்கி திருப்பி உள்ள வைத்து விடுகிறோம். இது உங்களுடைய அனுபவத்திலே இருக்கு. இது 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 ஒன்றும் இல்லை. அதுபோல கடுமையான கோபம் ஒருவர் மேலே வருகிறது, ஏதோ ஒரு சம்பவம், அது கேள்விப்பட்டு விட்டோம், கடுமையான கோபம், விடியட்டும் அவருக்கு கொடுக்கிறன் பார் என்று படுக்கிறோம். விடிய எழும்பினால் அந்த எண்ணம் போய்விடுகிறது. அது என்ன செய்து விட்டு போட்டு நமக்கு என்ன என்று நினைக்கிறோம். இது 2. இது இன்னொன்று, வீட்டிலே அப்பா ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டிலே இருப்பார். இருந்தால் போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அம்மாவுக்கு எல்லா உதவியும் செய்வார். தூசு தட்டுவார், துடைப்பார், பாத்திரம் கழுவி கொடுப்பார், சமையலுக்கு உதவி செய்வார், உடுப்புகள் தோய்த்து போடுவார். அம்மாவுக்கு இப்படி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சேனே என்று அம்மா மகிழ்வார்.
இதே அப்பா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் செய்திருவாரு அம்மா எதிர்பார்த்தால் அப்பா ஈச்சையாருக்குள்ள படுத்துருவார். எழும்பவே அம்மா என்னென்னவோ கேட்டு பாப்பா, அப்பா எழும்ப மாட்டார். இது உங்கள் எல்லோருடைய அனுபவத்தில் இருக்கிற விஷயம். இப்போ கேள்வி என்னவென்று கேட்டால், ராத்திரி படுத்த நான் காலையில் எழும்புகிற பொழுது மாறுகிறேன் என்றால் என்னுடைய புத்தி தான் மாறுகிறதா? என்னுடைய புத்தியை யாராவது கலட்டி ராத்திரி கொடுக்கவனும் ஒரு புத்தி இருந்தது, காலையில கொடுக்கப்படாண்டு புத்தி வந்து விட்டது. அப்ப ராத்திரி யாரோ என்னுடைய புத்தியை மாத்தி வச்சு விட்டார்களா? அல்லது முதல் நாள் உற்சாகமா இருந்த அப்பா இன்றைக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அப்பாவுக்குள்ளே ஏதாவது ஆறாவது சூனியம் பண்ணி விட்டானா? இப்படி கேள்விகள் பிறக்கும். அப்போதான் நமக்கு ஒரு உண்மை தெரிகிறது. இந்த மாற்றங்களுக்கு காரணம் நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற குணதத்துவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது தெரிந்தால் பாருங்கள், பல விஷயங்களிலே நாம் தெளிவு பெறலாம். அதுக்காகத்தான் இதை இவ்வளவு தூரம் விரிவாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். குணதத்துவம் மாற 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 என்னுடைய மனம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அதனால்தான் திருவள்ளுவர் கொடுக்க வேணும் என்று நினைத்தால் உடனே கொடுத்து விடு என்றார். ஔவையார் கோவப்பட வேணும் என்று நினைத்தால் கொஞ்சம் பொறுத்து கோவப்படு என்றார். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, அகுதொருவன் பொன்றுங்கால் பொன்றா துணை. அறம் செய்ய வேணும் என்று முடிவு செய்து விட்டால் உடனே செய்திடு. கொஞ்ச நேரம் விட்டால் குணமாற்றம் நடந்தால் நீ பிறகு செய்ய மாட்டாய். நான் வழக்கமாக சொல்லுகிறது தான். பிச்சைக்காரன் கை ஏந்துகிறான், பக்கெட்டுக்குள்ள கையை விடுறோம், ஒரு 10 ரூபா 1 ரூபா குத்தி 10 கிடைக்கிறது, போட்டு விடுவோம் என்று அள்ளி அரை பாக்கெட்டுக்குள்ள வர்றது கிடையில பார்த்தா கொஞ்சம் சோமாத்தான் இருக்கிறான், இவனுக்கு ஏன் போடணும் என்றால் 5 ரூபா குத்தி உள்ள நழுவிடும். என்ன முக்காவாசிக்கு வரைக்கும் என்ன 2 குத்தி நழுவிடும். கடைசியில வரும் கையை இப்படி இப்படிட்டு போயிடுவோம். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றார், பொக்கெட்டுக்குள்ள வச்ச கையை கூட கொஞ்ச நேரம் வச்சிருக்காத, டக்குன்னு எடுத்து கொடுத்துரு. அறம் செய்கிற ஔவையார் சொன்னால் ஆறுவது சினம் என்றார். கோவப்படுற பொழுது அப்படி பற்றாதே. கோபம் வந்தால் கொஞ்ச நேரம் ஆற விடு. இது எல்லா கோபக்காரருக்குமாக நான் சொல்ற அனுபவம். கோபம் வருகிறது என்றால் அந்த நேரம் கோபத்தை வெளிப்படுத்தப்படாது. ஏனென்றால் கோபம் வருகிற பொழுது இருக்கிற குணம் வேற குணம். வெளிப்படுத்தி விட்டோமானால் அதனுடைய நட்டம் வந்து பிறகும் வந்து கொண்டு இருக்கும். ஆகவே கோபத்தை கொஞ்ச நேரம் ஆற விட்டீர்களானால் கோபம் மாறிப்போம். பிறகு அந்த கோபத்தினுடைய பாதிப்புகள் வெளிப்படாது. ஆகவே கோபத்தை ஆறவிட வேணும், தர்மத்தை உடனே செய்ய வேணும் என்று நம்முடைய 2 பெரும் புலவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்ப இந்த குணம் மாறுகிறதுக்கு ஏதாவது ஒரு ஒழுங்கு இருக்கிறதா என்று அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் என்னவென்று கேட்டால், குணங்கள் மாறுவதற்கு ஏதாவது ஒழுங்கு இருக்கிறது என்றால் ஒழுங்கு இருக்கிறது. என்ன ஒழுங்கு? அதுக்கு ஏதாவது அட்டவணை பண்ணி விடுவார்களே உங்க ஆக்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். அதுக்கு என்னவென்றால், நமக்கு பஞ்சாங்கம் என்ற ஒரு புஸ்தகம் வீடுகளில் இருக்கும். இந்த நாள் கிழமை பார்ப்பதற்கென்று வைத்திருப்போம். அதை பற்றி நாங்கள் அதை ஒரு புஸ்தகமாகவே கணிப்பதில்லை. ஏதாவது தேவைக்கு தட்டி பார்த்துட்டு வைத்திருக்கிறது. அதிலே நாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து தட்டி பார்த்தீர்களே ஆனால் கொஞ்சம் உள்ளுக்கு போன உடனே ஒரு அட்டவணை போட்டிருப்பார்கள். பல அட்டவணைகள் அங்கே இருக்கும். 5 அங்கங்களை உட்படுத்தினதுதான் பஞ்சாங்கம். 5 அங்கங்கள் பற்றி சோதனம் சம்பந்தமான 5 அங்கங்கள். ஏனென்றால் காலம் மிக முக்கியமானது. காலத்திலே நல்ல காலத்திலே செய்கிற விஷயங்கள் உயரும் என்றபடியால் தான் அந்த காலத்திலே வேதத்துக்கு வேதம் படிப்பதற்கு முன்பாக படிக்க வேண்டிய 5 விஷயங்களிலே சோதிடத்தையும் ஒரு கலையாக சேர்த்திருக்கிறார்கள். நம்முடைய பெரியவர்கள் லக்கணம் படிக்க வேண்டும், அது மாதிரி 5 விஷயம் படிக்கிறார்கள். அதிலே சோதிடம் ஒன்று. சோதிடத்தினுடைய அடிப்படையே காலம்தான். அந்த காலத்தை வரையறுக்கிறதுக்குத்தான் இந்த பஞ்சாங்கம் பார்க்கிற முறைமை. அதிலே தான் நாங்கள் இந்த கருநாள் பார்க்கிறோம், அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். வசதிப்பட்டால் ஒரு நாளைக்கு பஞ்சாங்கமே ஒரு வகுப்புல படிச்சு பார்ப்போம். நானும் அதிலே கட்டிக்காரன் இல்லை, உங்களோட சேர்ந்து படித்தால் படித்து விடலாம் என்ற நம்பிக்கையிலே சொல்லுகிறேன். அந்த பஞ்சாங்கத்திலே பார்த்தீர்களானால் குண குண குணவேளை என்று ஒரு அட்டவணை போட்டிருப்பார்கள். குணவேளை என்று ஒரு அட்டவணை இருக்கும். அதுல என்ன செய்திருப்பார்கள் என்றால், இப்ப ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் இப்படி திகதி போட்டிருப்பார்கள். அதிலே
நேர பிரிவு போட்டிருப்பார்கள். இத்தனை மணில இருந்து இத்தனை மணி, இத்தனை மணில இருந்து இத்தனை மணி மட்டும் பார்த்தால், இப்போ உங்களுக்கு இப்ப இன்றைக்கு உங்களுடைய வெள்ளிக்கிழமை, நீங்கள் என்ன நட்சத்திரம் என்று பார்க்க வேண்டும். நட்சத்திரம் என்று பார்த்துவிட்டு அந்த நட்சத்திரத்திலே உங்களுக்கு இன்ன கிழமையிலே இன்ன நேரத்திலே என்ன குணம் வேலை செய்கிறது என்றால் அங்க பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கிறார்கள். அப்போ அது இதெல்லாம் படிக்கவா வேணும் என்றால், படிக்கிறதாலே நிறைய நன்மை இருக்கிறது. என்ன நன்மை என்றால், இப்ப நீங்க ஒரு பாடம் படிக்க போகிறீர்கள். அது நான் என்ன இந்த குணம் பற்றி சொன்ன பிறகுதான் அது உங்களுக்கு விளங்கும். சாத்விக குணத்திலே படிச்சீர்கள் என்றால் நிறைய படிச்சிடலாம். 10 மணி நேரத்தை படிக்கிறதே 10 நிமிஷத்துல படிப்பீர்கள். தாமச குணம் படிக்கிறீர்கள் என்றால் 10 நிமிஷத்துல படிக்க வேண்டியதை 10 மணித்தியாலமா படிப்பீர்கள். ஆகவேதான் இந்த குணங்களை பார்த்து கொள்வது நல்லது என்று அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் உங்களோட பிறந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு, நீங்கள் இப்போ ஒரு புதன்கிழமை காலம் 8 மணிக்கு பிறந்தீர்களே என்றால், அந்த அட்டவணையை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களானால், காலை 8 மணிக்கு புதன்கிழமையில என்ன குணம் வேலை செய்திருக்கிறதோ அதுதான் உங்களுடைய அடிப்படை குணமாக இருக்கும். சில குணங்கள் மாற்ற முடியாது, உங்களுக்கு தெரியும். கோபம் பெருமாண்டு கேட்டால் 2 தரம் கோபம் பெருமாண்டு கேட்டாலே கோபம் பெறவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அது இயல்பு, ஏன்னா அது அந்த குணத்தினுடைய இயல்பு. அப்போ இந்த இந்த உங்களுடைய அடிப்படை குணம் தெரிந்து கொள்வதற்கு அந்த குண அட்டவணையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி இப்போ அதில் உங்களுக்கு தாமசம் என்று போட்டால் முழுக்க தாமசமாக இருக்காது. தாமச குணம் என்று போட்ட உடனே அப்ப ஐயோ நான் தாமச குணத்திலேயா பிறந்து விட்டேன் என்று கவலைப்படுத்தவில்லை. தாமச குணத்திலே 3 குணம் இருக்கிறது. தாமசத்திலே சாத்வீகம், தாமசத்திலே ராஜசம், தாமசத்திலே தாமசம் என்று 3 குணங்கள் இருக்கிறபடியால் தாமச குணத்திலே பிறந்தவரிடமும் சாத்வீகம் வேலை செய்யும், அவரிடமும் ராஜசம் வேலை செய்யும். ஒரு குணமா தனியே ஒரு ஆள் இருக்க முடியாது. 3 குணங்களையும் படைத்தவர் கடவுள் தான், அதை மறந்து போகாதீர்கள். அந்த படைத்தவர் 3 குணமும் தேவை என்றபடியா தானே 3ஐயும் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு குணம் போதும் என்றால் கடவுளுக்கு தெரியாதா? எல்லாரையும் சாத்வீகமா படைத்து விட தெரியாதா? நாங்கள் வினை அனுபவம் பெற வேண்டும் என்றால் நல்லதும் செய்ய வேண்டும், கெட்டதும் செய்ய வேண்டும். இனி இந்த 3 குணங்கள் என்னென்ன செய்யும் என்பதை ஒரு பொதுப்படையாக சொல்லுகிறேன். சாத்வீக குணம் என்ன செய்யும் என்றால் நல்லியல்புகளை தூண்டும். நல்லியல்புகளை தூண்டும். அது உங்களுக்கே தெரியும். சில நாட்களிலே எங்களுடைய மனதிலே இந்த எல்லாம் ஒரு ஒரு உயர்ந்த எண்ணங்களாகவே வரும். ஒருவரை தாக்க நினைக்காது, ஒருவரை திட்ட நினைக்காது, உயர்ந்த சாமி கும்பிடலாம் என்று நினைக்கும், படிப்போம் என்று தர்மம் செய்யலாம் என்று நினைக்கும். இப்படி நினைக்கிற குணத்துக்கு சாத்வீக குணம் என்று பெயர். குணங்களுக்குள்ளே சிறந்த குணம் சாத்வீக குணம். நல்லியல்புகளுக்கு அடிப்படையாக இருக்கிற குணம். பொதுவாக சொன்னால் நல்லியல்புகளுக்கு அடிப்படையாக இருக்கிற குணம் சாத்வீக குணம். ராஜச குணம் என்றால் என்னவென்று கேட்டால் முயற்சிக்கு காரணமான குணம். ராஜச குணம் வந்தால்தான் முயற்சி செய்ய தோன்றும். நான் சொன்னேனே, அப்பா திடீரென்று வீடு கூட்டு வர அப்பாவுக்கு அன்றைக்கு ராஜசம் வேலை செய்திருக்கிறது. அடுத்த நாள் ஈச்சேர்ல படுத்துட்டாருண்டா என்ன அர்த்தம் என்றால் தாமசம் வேலை செய்யறது என்று அர்த்தம். அப்போ இந்த குணமாற்றங்கள்ல சாத்வீக குணம் என்பது நல்லியல்புகளுக்கு காரணமான குணம். ராஜச குணம் என்பது முயற்சிக்கு காரணமான குணம். தாமச குணம் என்பது மயக்கத்துக்கு காரணமான குணம். மயக்கம் என்கிற பொழுது பொய், களவு, தீய பழக்கங்கள், காமம் முதலியவை இந்த தாமச குணத்திலே தான் வெளிப்படும். நம் பெரியவர்கள் எவ்வளவு பெரியவர்கள், ஆழமானவர்கள் என்பதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 3 குணம் பற்றி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி என்பது மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள். விஞ்ஞானம் எல்லாம் கிட்டவும் வரவில்லை. மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள். அதிலே இந்த சாத்வீக குணம் பற்றி அவர்கள் ஆராய்ந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சாத்வீக குணத்துக்கு ஒரு நிறம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். சாத்வீக குணத்துக்கு ஒரு கலர் இருக்கிறது. அந்த கலர் என்னவென்று கேட்டால் வெண்மை. சாத்வீக குணத்தினுடைய நிறம் வெண்மை. அதுபோல ராஜச குணத்தினுடைய நிறம் சிவப்பு, செம்மை. தாமச குணத்தினுடைய நிறம் கருமை. இந்த 3 குணங்களுக்கும் 3 நிறம் இருக்கிறது. இந்த குணம் வெளிப்படுகிற பொழுது இந்த நிறம் வெளிப்படும்.
நான் அவரோட போய் கடுமையா வாதிட்டேன். அவருக்கு முகம் கருத்து விட்டது. சொல்றோம் அல்லவா, முகம் கருத்துட்டா கருப்பு பெயின் கருத்து விட்டது என்றால் அந்த முகத்திலேயே அவருக்கு தாமசம், சாத்வீகமா இருந்தவருக்கு தாமசம் வேலை செய்ய வந்தது என்று உடனே தெரியந்து விட்டது என்று அர்த்தம். இந்த முகம் கருத்து விட்ட ஒரு சொற்பிரயோகம் நீங்கள் பயன்படுத்துறது உண்டா? எங்க ஊர்ல சொன்னோன்னே உண்டுங்கய்யா, இங்கே உண்டு. முகம் கருத்து போச்சவருக்கு என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் தாமசம் வெளிப்பட்டு விட்டது என்று அர்த்தம். அப்போ இந்த 3 குணத்துக்கும் 3 நிறங்கள் இருக்கின்றன. இதை கண்டுபிடித்ததே பெரிய விஷயம். முதலிலே வெண்மை. அதனாலேதான் நம்முடைய பெரியவர்கள் உயர்ந்த துறவிகளுக்கான நிறமாக, உடை நிறமாக வெண்மையைத்தான் வைத்தார், காவி அல்ல. காவி நிறம் என்னத்துக்காக என்றால் அது ராஜச குணத்துக்கான நிறம், செம்மை. அப்ப ஏன் அதை துறவிக்கு போட்டார்கள் என்றால் துறவிலே நின்று பிடிக்க வேண்டும் என்ற அந்த உறுதி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த செம்மையை போட்டுக்கொண்டு துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்களுக்கு தான் செம்மை, துறவு வந்தவர்களுக்கு வெண்மை. கருமை தாமச குணம். அது இப்ப ஐயப்ப பக்தர்கள் தான் போடுகிறார்கள். எனக்கு அதுக்கான அடிப்படை இன்றைக்கு வரைக்கும் விளங்கவில்லை. இந்த 3 குணத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் இந்த முக்குணங்கள் கலந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நம்முடைய உடம்பை எடுத்துக்கொண்டீர்களானால் நம்முடைய உடம்பு முக்குண பயப்பட்டுத்தான் இருக்கிறது. எப்படி என்று சொல்லுகிறேன். நம்முடைய மார்புக்கு மேலே சாத்வீக குண உடம்பு, மார்புக்கு மேலே சாத்வீக உடம்பு. மார்பிலே இருந்து இடுப்பு வரைக்கும் ராஜச உடம்பு, இடுப்பிலே இருந்து பாதம் வரைக்கும் தாமச உடம்பு. அது என்ன உடம்பு என்று கேட்டால் நம்முடைய அறிவு கருவிகள் எல்லாம் மார்புக்கு மேலே தான் உடம்பிலே இருக்கின்றன. மெய்வாய், கண், மூக்கு, செவி, இதயம் முதலியவை எல்லாமே இதுக்கு மேலே. ஆகவே இந்த உடம்பினுடைய மேல் பகுதி என்பது எங்களுக்கு சாத்வீகம். அடுத்தது 2வது பகுதி, இந்த நான் சொன்னேனே மார்பிலே இருந்து இடுப்பு வரை, அதுதான் நம்ம வயிறு இருக்கிற பகுதி. அதுதான் நம்மை இயங்கச் செய்கிறது. வயிறென்ற ஒன்றுதான் நம்மை இயங்கச் செய்கிற காரணத்தினாலே அதுதான் முயற்சியை தோற்றுவிக்கிறது. பட்டினி இல்லாவிட்டால் எல்லாரும் படுத்துருவான். ஆகவே அதுதான் நமக்கு முயற்சியை தோன்றுவிக்கிறது என்ற காரணத்தினாலே அது ராஜச பகுதி. அதுக்கு கீழே இருக்கிற இந்த பாலின உறுப்புகள் எல்லாம் தான் நமக்கு தாமசத்தை தருபவை. ஆகவே ஒரு உடம்பே 3 பகுதியாகத்தான் பிரியப்பட்டு கிடக்கிறது. இது ஒன்று. இனி ஒரு ஆளுடைய ஆயுளை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதுவும் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இளமை இருக்கிற முதல் பகுதி சாத்வீக பகுதி, அதற்கு பிறகு இருக்கிற பகுதி ராஜச பகுதி, அதற்கு பிறகு இருக்கிற பகுதி தாமச பகுதி. அதனால்தான் இளமையில் கல் என்று சொன்னதுக்கு காரணம், இளமை என்பது சாத்வீகம் வேலை செய்கிற காலம். அப்பதான் படிக்கலாம், படிப்பு முதலியவற்றை செய்யலாம். ஆகவே சாத்வீக குணத்துக்கு அது அடிப்படை. அதுக்கு பிறகு ஒரு படிப்பு முடிஞ்சோன்னா தொழில் தொடங்கிடும், வேலை தொடங்கிவிடும். வேலை தொடங்குறதுக்கு பேர் தான் ராஜச பகுதி. அது ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலை தொடங்கும். அதுதான் அந்த நேரத்துல தான் வேலை வருகிறது எங்களுக்கு. அதுக்கு பிறகு தாமச பகுதி பின்னுக்கு வயசு போக தொடங்கிவிட்டால் சளி அடைக்கும், அது அடைக்கும், இது அடைக்கும். உடம்பு ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்யாது. ஆகவே அந்த உடம்பு அமைப்பு இருக்கிறது போலவே ஒருவருடைய ஆயுள் அமைப்பும் இருக்கிறது. எல்லாம் முக்குண பயப்பட்டு போய் இருக்கிறது. இனி ஒரு நாளை எடுத்து பாருங்கள். ஒரு நாளிலே காலை பொழுது என்பது சாத்வீகம். அதான் 3:30 மணிக்கு எழும்ப வேணும் என்று சொல்கிறார்கள். 3:30 மணிக்கூட்டையாவது பார்த்தவர்கள் இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். அந்த நேரத்திலே எழுந்தால் சாத்வீக நேரத்தை நாங்கள் கூட அனுபவிக்கலாம். பிறகு சூரிய வெளிச்சம் வரத் தொடங்கின உடனே ராஜசம் தொடங்கிவிடும். பிறகு மாலை பொழுது வந்த உடனே தாமசம் தொடங்கிவிடும். இது இயல்பு. அதனாலேதான் நாங்கள் என்று இல்லை, எந்த நாட்டிலேயும் காலை பொழுது எழும்பி மத்தியான நேரத்தை தான் வேலை நேரமா வச்சிருக்கிறார்கள். மத்தியான நேரம் தான் வேலை. அது இப்பதான் எல்லாம் மாறுபட்டு போய்விட்டது. அது வேறு. ஆரம்ப காலத்திலே சிந்தித்தீர்களானால்
காலமே எழும்பி படித்தல், பிறகு மத்தியானம் வரையும் மத்தியானம் தொடங்கினோன்னு வேலை செய்தல், இரவு வந்தோன்னு வீட்டை படுத்தல். இரவ கடவுள் படுக்கத்தக்கதா வச்சதுக்கு காரணம் என்றால் முழிச்சிருந்தா இவன் கனபாவம் செய்திடுவான். ஆகவே ராத்திரியை போய் பேசாம வந்து கிட என்று கடவுள் அந்த அமைப்பையே அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். அது தவிர இரவிலே தான் தீய குணங்கள் வெளிப்படும். இருட்டு வந்தோடனேயே ஒருவனிடம் கெட்ட குணங்கள் வரப்பாக்கும். மற்றவன் என்னை பார்க்கிறான் என்ற தன்மைதான் எங்களை நல்லவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறது. மற்றவனுக்கு நான் செய்வது தெரியாதென்று ஒரு உறுதிப்பாடு இருக்குமானால் நாங்களும் கெட்டவர்களாகத்தான் இருப்போம் போல் தெரிகிறது. அதனாலேதான் கடவுள் இந்த இருட்டு நேரத்தை அதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார். திருவள்ளுவர் சொன்னார், காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்றார். காலையில அப்படி மெலிசா இருக்கும், மத்தியானம் கூட, ராத்திரியில தான் இந்த காம நோய் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் முக்குணங்களினுடைய வெளிப்பாடு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நீங்க இப்பவும் பார்க்கலாம், இந்த வெண்மை நிறம் என்பது அமைதிக்கான நிறம். இப்பவும் இந்த போர்ல சமாதானம் என்றால் வெள்ளக்கொடி தான் காட்டுறான். அது மாதிரி கடுமையான முயற்சி, கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய நிறத்தை சிவப்பாத்தான் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த முயற்சி தான் முக்கியம். சில பேர் சிவப்பும் கருப்புமா வச்சிருக்கிறார்கள், அது கட்சி கொடியாக மாறுதுன்னா அங்க ரெண்டும் இருக்கிறது என்று அர்த்தம். இதெல்லாம் நான் இதை விளையாட்டாக பகுதியாக சொல்லவில்லை, நம்முடைய எண்ண அமைப்புக்கேற்ப அதெல்லாம் அமைகிறது. அப்போ ஒரு நாளிலே நாங்கள் இந்த 3 குணங்கள் இருக்கிறது, இந்த குணங்கள்லே இப்ப குணங்கள்லே இருக்கிற சிறப்பு என்னவென்று, இப்ப குணத்தை கண்டுபிடிச்சது பெரிய வேலை இல்லை, அது கூட கண்டுபிடிச்சிடலாம் என்று வையுங்கள். கண்டுபிடிச்ச என்ன பிரயோசனம்? எனக்கு இப்ப சாத்வீகம் வேலை செய்யறது என்று உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன் என்றால், உங்களை அறியாம இன்றைக்கு கொஞ்சம் நல்லியல்பா இருக்கிறது, ஒருத்தர்ல கோபம் வரையில, பகை வரையில, பொறாம வரையில, அவருக்கு உதவி செய்தா என்னென்று எண்ணம் வருது என்றால் இப்ப உங்களிடம் சாத்வீகம் வேலை செய்கிறது என்று நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இல்லை அதை செய்ய வேணும், இதை செய்ய வேணும், முறுக்கு சுட வேண்டும், வீட்டுல வேலை ஏதாவது செய்ய வேண்டும் மனம் தூண்டிச்சதுன்னா இப்ப ராஜசம் வேலை செய்கிறது அர்த்தம். அப்படி இல்லாம கெட்ட குணம், அவனை பார்த்து பொறாமை, இவனை பார்த்து பொறாமை, அவன் எரிச்சல் கரைச்சல் வருது என்றால் இப்ப உங்களுக்கு தாமசம் வேலை செய்கிறது அர்த்தம். இப்போ இந்த 3 குணங்களையும் நீங்கள் உங்களுடைய நீங்கள் உங்களை கவனிப்பதன் மூலம் உங்களிடம் இப்ப என்ன குணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்து விடலாம். சரி, குணம் தானாக ஓடுற பொழுது கண்டுபிடிச்ச என்னையா பிரயோசனம் என்று கேட்டால், குணத்தை இப்ப எனக்கு சாத்வீகம் என்றால் நல்லா படிக்கலாம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி கோயிலுக்கு போய் கும்பிட போறியா, அந்த நேரம் சாத்வீகம் இருந்தால் நல்லா கும்பிடலாம். அது இருக்க வேணுமே, சாத்வீகம் அந்த நேரம் வர வேணுமே. அப்ப சாத்வீகம் வந்தா போய் அதுல கும்பிடுறது வேற. சாத்வீகத்தை வர பண்ண முடியுமா என்றால் வர பண்ண முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு உதவ போற பெரிய விஷயம். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இந்த குணமாற்றத்துக்கு 2 விஷயத்தை கொண்டு குணத்தை மாற்றலாம் என்கிறார்கள். 2 விஷயத்தை கொண்டு குணத்தை மாற்றலாம் என்கிறார்கள். அதுல ஒன்று என்னவென்றால், நீங்கள் சாப்பிடுகிற உணவு, இந்த உணவு உங்களுடைய குணமாற்றத்துக்கு காரணமாகும். என்ன பெட்ரோல் அடிக்கிறீர்களோ அந்த பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் வாகனம் ஓடும். சூப்பர் பெட்ரோல் அடித்தால் விமானம் பறக்கும். அடுத்தது இருந்தால் அடுத்தது, அது இன்னும் கீழே குறைய 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 புகை அடிச்சு ஓடும். அப்போ நீங்கள் உங்களுடைய உணவு தான் உங்களுடைய பெட்ரோல். எதை சாப்பிடுகிறீர்களோ அதை கொண்டுதான் உங்களுடைய குணம் வெளிப்பட போகிறது. ஆகவே சாப்பாட்டை மாற்றுவதன் மூலம் குணமாற்றத்தை உண்டாக்கலாம். அதான் அந்த காலத்திலே பிராமணர்கள் சில உணவை தவிர்த்தார்கள். பூண்டு சாப்பிடுவது இல்லை, வெங்காயம் சாப்பிடுவது இல்லை. இப்ப நாம சும்மா கிண்டலா கேள்வி பண்ணி கொண்டிருக்கிறோம். அது ஒரு நாள் சாப்பிடாம விட்டு வருவதில்லை. பல காலம் இந்த உணவுகளை தவிர்க்க 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 அதனுடைய வேறு அறுபடும். அதனாலேதான் அந்த அப்படி பலகாலமா வாழ்ந்த சந்ததி உள்ளவர்களிடம் சில நல்ல இயல்புகள், நல்ல வழிபாட்டுத்தன்மை அவர்களிடம் கூட, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, வழிபாட்டுத்தன்மை அவர்களிடம் கூட இருக்கிறது. சில நல்லியல்புகளை அவர்களிடம் காணுகிறோம்.
இப்ப சங்கீதம் போன்ற மிக நுட்பமான விஷயம் அவர்களிடம் போய் சேர்ந்து வருகிறது. எங்களாலே அதை பிடிக்க முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் சாத்வீகத்தை அவர்கள் எழுப்பிக் கொண்டதுதான் காரணம். இது நாங்கள் எழுப்ப முடியாதான்றால் நல்லா எழுப்பலாம். பிராமணரா பிறந்துதான் எழுப்ப வேணும் என்று ஒரு அவசியமும் இல்லை. எங்களுக்கு இது தெரியாமல் இருந்து விட்டது. அவர்கள் இதை நேர காலத்துக்கு தெரிந்து கொண்டார்கள். வேதங்கள் முதலியவற்றை படித்த காரணத்தினாலே இந்த விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு வாழ்க்கை முறையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக் கொண்டார்கள். எங்களுக்கு இது இன்றைக்கு தானே தெரியும், இனி நாங்களும் மாற்றுவோம். ஆகவே இந்த விஷயத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டதுக்கால் தான் அவர்களாலே சில நுட்பங்களை பண்ண முடிந்தது. நாங்களும் அதை பண்ணலாம். அப்ப என்னவென்றால் உணவாலே இந்த குணமாற்றம் ஏற்படுவது. எண்ணெய் முதலிய எண்ணெய், புளித்த சாப்பாடுகள், எண்ணெய் இதுவெல்லாம் தாமசத்தை கிளப்பும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். அதுபோல அந்த அந்த நிறத்தை வைத்தே நாங்கள் என்ன குணத்தை சாப்பிடுகிறோம் என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்கள் பால் சாப்பிடுகிறீர்கள், சாத்வீகம் கூடும். அது மாதிரி இப்ப தயிர்லையும் புளிச்ச தயிர் வேற, இளந்தயிர் வேற. சாப்பிடுற பொழுது இளந்தயிர் சாப்பிட வேண்டும். இளந்தயிர் சாப்பிட்டா சாத்வீக குணம் எழும்பும். அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள் சாப்பாட்டு முறையிலே ஒரு ஒழுங்கு வைத்திருந்தார்கள். என்ன ஒழுங்கு என்றால், முதலிலே ஒரு சுவை, இனிப்பு சுவை சாப்பிடுவது என்றால் நாக்கிலே அந்த அந்த உணவை சமைப்பதற்கான கருவி ஆயத்தங்கள் எல்லாம் நாக்கிலே இருந்து குடல் வரையும் தயார் பண்ணப்பட்டு போகும். அதற்கு பிறகு பருப்பு முதலியவை சாப்பிடுவது சத்துக்காக, நெய் பருப்பு. அதுக்கு பிறகு கூட்டு பொரியல் என்று விட்டமின் சாப்பிட்றது. எல்லாத்துக்கும் பிறகு தயிர் சாப்பிடுவார்கள். தயிர் சாப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், தயிர் சாப்பிட்டால் அந்த குணம் கிளப்பப்படும், உணவினுடைய சாத்வீக குணம் கிளப்பப்படும். அதனாலதான் எங்க நாட்டிலே அது இல்லை, உங்க நாட்டிலே அது ஒரு பெரிய பழக்கம். அந்த நாட்டு பக்கம் பெரியவர்கள் வகுத்து இந்த தயிர் சாப்பாட்டிலே தயிர் கட்டாயமான ஒரு அங்கம். எங்க நாட்டிலே அது இல்லை. தயிரை சேர்த்து கொண்டால் அந்த சாத்வீக குணம் கிளம்பும். அந்த ரசமத்தினுடைய வேலை என்னவென்றால், அதெல்லாம் மருத்துவ மூலிகைகளை கொண்டு செய்வது. அது சாப்பிட்டு செமிக்க பண்ணும். இதுதான் எங்களுடைய சாப்பாட்டு ஒழுங்காக இருந்திருக்கிறது. அப்போ இந்த உணவு முறையினாலே நாம் நம்முடைய குணமாற்றத்தை உண்டாக்கலாம். பல பெற்றோர்களுக்கு இது தெரிவதில்லை. இப்ப பிள்ளை பரீட்சைக்கு போகிறான். பரீட்சைக்கு போகிற பொழுது, பரீட்சையில போய் உட்கார்ந்து எழுதுகிற பொழுது அவன் என்னதான் படித்திருந்தாலும் சாத்வீக குணம் வேலை செய்யுமான் இருந்தால் அந்த நேரத்திலே அவன் எல்லா கேள்விக்கும் சரியான பதில் எழுதுவான். தாமசம் வேலை செய்தால் படித்த கேள்வியே பிள்ளையா எழுதிட்டு வந்தா ஐயோ எழுதிட்டேன் கவலைப்படும். ஏன்னா அந்த நேரம் அவனுக்கு தாமசம் வேலை செய்து விட்டது. அப்ப சோதனைக்கு போய்க்கு என்ன செய்யணும்? சாத்வீகத்தை வேலை செய்ய தெரிய வேண்டும். சாமி கும்பிட இருக்கிற பொழுது சாத்வீகத்தை வேலை செய்ய பண்ண வேணும். சாத்வீகம் வேலை செய்கிற பொழுது சாமி கும்பிடுவது உண்டு. அப்படி அல்லாமல் சாத்வீகத்தை உண்டாக்கி கொண்டு சாமி கும்பிடுவது, சாத்வீகத்தை உண்டாக்கி கொண்டு படிப்பது. 6 மணிக்கு 6:30க்கு உட்கார்ந்த உடனே இன்னைக்கு திருக்குறள் சைவ சித்தாந்தம் படிக்க போகிறோம். அப்ப இப்ப சாத்வீகம் வந்தால் எல்லாம் விளங்கும். நான் அரவாசி சொல்ல உங்களுக்கும் முழுவதும் விளங்கும். எப்படி சாத்வீகத்தை உண்டாக்குவதென்றால் இந்த உணவு வகையாலே உண்டாக்கலாம் என்கிறார்கள். உணவு வகையாலே உண்டாக்கின உடனே சாத்வீகம் நம்முடைய உடம்பினுடைய இயல்பை மாற்றும். பல வீடுகளிலே பெற்றோர்கள் பரீட்சைக்கு எழுத போகிற பிள்ளைக்கு அன்றைக்கண்டுதான் நல்ல நெய்யிலே தோசையிலே நல்ல புளிச்ச தோசையிலே நெய் விட்டு பிள்ளைக்கு 4 தோசை கொடுத்து அனுப்புவார்கள். பரீட்சை எழுதட்டும் என்று. தோசை புளிப்பு, நெய் தாமசம். எழுதுகிற பிள்ளையும் அங்க போய் பிள்ளையாத்தான் எழுதிவிட்டு வருவான். அப்போ பரீட்சைக்கு போற பொழுது சாத்வீக உணவுகள் கொடுத்து அனுப்ப வேண்டும். பழங்கள், பால் முதலியவை இதை கொடுத்து அனுப்பினால் பிள்ளைக்கு சாத்வீகம் வேலை செய்யும். பழக்கத்தை விட கூட அவன் படித்து விட்டு வருவான். இது ஒன்று. இது உணவாலே மாற்றுகிற மாற்றம். இரண்டாவது ஒன்று இருக்கிறது. மூச்சினாலே நம்முடைய குணமாற்றம் உண்டாக்கலாம். மூச்சினாலே நம்முடைய குணங்களை மாற்ற முடியும். அது என்ன மூச்சினாலே மாற்றுவதென்றால், கடவுள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி நம்ம இந்த உடம்பை போல ஒரு சிறந்த மெஷின் உலகத்துல கிடையாது பாருங்க. மூச்சு நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது.
நாங்கள் மூச்சுன்றது இப்படி வெளியில விடுற மூச்சு அதைத்தான் உள்ளே நாடி என்று பார்த்து அந்த நாடி சுத்தி பண்ணுவது என்று நம்முடைய முறையிலே ஒரு முறை இருக்கிறது. இப்பவும் கோயில்களிலே யாகங்கள் முதலியவை செய்கிற பொழுது அந்தணர்கள் முதலிலே தங்களை இந்த நாடி சுத்தி பண்ண வேணும் என்பது நிபந்தனையிலே ஒன்று. தங்களுடைய நாடி சுத்தி பண்ணி அதற்கு பிறகு சாத்விகத்தை உண்டாக்கி கொண்டுதான் பூசை செய்ய வேணும் என்று அந்த காலத்திலே வைத்திருக்கு. இப்ப அதெல்லாம் சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக நடக்கிறது. பழைய காலத்திலே இதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள். அவர்களாலே அது முடிந்திருக்கிறது. எப்படி முடிந்திருக்கிறது என்றால், ஒன்று உணவு வகையாலே சாத்வீகத்தை எடுப்பது, மற்றது மூச்சு எப்படி என்று கேட்டால், அது நீங்களும் அதை பரிசோதித்து பார்த்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய மூக்குக்கு நேரே இப்படி கையை வைத்து மூச்சை அழுத்தி விடுங்கள் என்று அழுத்தி விடுங்கள். இப்ப பரிசோதிக்கிறது இல்லை, வீட்டுக்கு போன பிறகு பரிசோதித்து பாருங்கள். அழுத்தி விட்டீர்களானால் ஒரு மூச்சு சில நேரத்திலே கூட அதைக்கும் என்றால் அது ஸ்பீடா வர்றது, அந்த அழுத்தி வர்றது உங்களுக்கு தெரியும். இந்த மூச்சை விட்டு பார்த்தீர்களானால் இந்த மூச்சு அழுத்தமா வரும். வேறு சில நேரத்துல இந்த மூச்சு அழுத்தமா வரும், சில நேரத்துல மூச்சு சமமா வரும். இது பரீட்சித்து பார்க்க வேணும். அப்ப அதை பார்த்துட்டு நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள், கவனிச்சு பார்த்தார்கள். குறித்த ஒரு மூக்காலே மூச்சு வருகிற பொழுது இன்ன குணம் வேலை செய்கிறது, குறித்த இந்த மூச்சாலே வேலை செய்கிற பொழுது இன்ன குணம் வேலை செய்கிறது, சமமாக வருகிற பொழுது இன்ன குணம் வேலை செய்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். சும்மா அவங்க இந்த ராக்கெட்டுக்கும் சந்திரனுக்கும் அணுகுண்டுக்கும் மெனக்கடையிலே நமக்கு வச்சு மெனக்கெட்டிருக்கிறார்கள். மெனக்கெட்டு பார்த்தால் 3 வகையாக மூச்சு வருகிறது. ஒரு இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம், அதுக்கு பிறகு நடுவாலே வருவது. இந்த மூச்சை இந்த யோக பயிற்சிக்காரர்கள் சொல்வார்கள், என்னது இடகளை பிங்களை சுழுமுனை என்று 3 மூச்சு இருக்கிறது. இப்போ இந்த மூச்சு பயிற்சியை வைத்துக் கொண்டு அப்போ அவர்கள் என்ன நினைத்தார்கள், குறிப்பிட்ட மூக்காலை வருகிற பொழுது சாத்வீகம் வேலை செய்கிறது, குறிப்பிட்ட மூக்காலை வேலை செய்கிற பொழுது ராஜசம் வேலை செய்கிறது, குறிப்பிட்ட மூக்காலை வேலை செய்கிற பொழுது தாமசம் வேலை செய்கிறது. அப்ப என்ன கண்டுபிடித்தார்கள், குணத்துக்கும் மூச்சுக்கும் தொடர்பு உண்டு. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இது நாம நினைச்சு இந்த மூச்சை வர பண்ண முடியல, அது தானா வருகிறது. அந்த நேரம் வரைக்கும் அந்த குணமும் வந்து விடுகிறது. பிறகு என்ன செய்தார்கள் என்றால், நாம் நினைத்து எப்படி அந்த மூச்சை உண்டாக்குவது. இப்ப இந்த சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இந்த மூச்சாலை வேலை செய்கிற பொழுது எனக்கு சாத்வீகம் வேலை செய்கிறது சும்மா வையுங்கள். எனக்கு நான் நினைச்ச நேரத்திலே இந்த மூக்கில இருந்து மூச்சை வர பண்ண முடியுமா இருந்தால் நான் நினைச்ச நேரத்திலே சாத்வீகத்தை உண்டாக்கலாம். பரீட்சை ஹோல்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் மெனக்கட்டு மூச்சை இப்படி வர பண்ணி விட்டனா இருந்தால் எல்லா மார்க்ஸும் 100. அது மாதிரி கோயில்ல போய் உட்கார்ந்த உடனே அந்த மூச்சை வர பண்ணி விட்டேன் என்றால் நல்லா சாமி கும்பிடலாம். அப்ப நல்லியல்புகளுக்கான குணத்தை நாம் நினைத்து உண்டாக்க முடியும். அது மூச்சு பயிற்சினாலே உண்டாக்கணும். அதைத்தான் பிரணாயாமம் என்று சொல்லுகிறார். அது ஒரு நாள்ல வர்றதில்லை. இப்ப இன்றைக்கு சொன்ன உடனே மூச்சு பயிற்சி பிரணாயாமம் போய் நான் செய்ய போறேன், ஒரு நாள் பிரணாயாமம் செய்துட்டு இது வருமா இருந்தா வராது. சில பேர் அப்படித்தான் இருக்கிறான். இப்படி இந்த கையில எக்ஸசைஸ் செய்து மசில்ஸ் வந்திருக்கும் சில பேருக்கு. எப்படிடா வந்ததுன்னா, எக்ஸசைஸ் செய்து வந்தோட இவன் 2 நாளைக்கு இப்படி ஆட்டி போட்டு மசில்ஸ் வந்தது வந்து பார்ப்பான். அது மசில்ஸ் வராது, அது தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆகவேதான் நம் பெரியவர்கள் இதையெல்லாம் வழக்கமாக வைத்தார்கள். அப்படி செய்தால் உணவாலையும் மூச்சாலையும் நம் குணமாற்றத்தை உண்டாக்கலாம். குணமாற்றத்தை உண்டாக்கினோமானால் நம் வாழ்க்கையையே நாம் மாற்றி அமைக்க முடியும். இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். காற்றுக்கு குணத்துக்கு நிறம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நிறத்தை அடிப்படையாக, அது மட்டும் இல்லை, நீங்க இன்னும் யோசித்து பார்த்தால் தெரியும், இந்த சாத்வீக குணத்துக்கு எப்பவும் மதிப்பு அதிகம்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலே சாத்வீகம் என்பது எல்லா விஷயத்திலும் இருக்கிறது. இங்க பாருங்க, நீங்க எந்த ஒன்றை எடுத்து பார்த்தாலும், இப்ப கல்லுல வைரக்கல்லு, வெள்ளை நிறமான கல்லு, வைரத்துக்கு தான் மதிப்பு அதிகம். மரங்களிலே சந்தனம் வெண்மையாக இருக்கும், சந்தன மரத்துக்கு மதிப்பு அதிகம். இப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீர்களானால் வெண்மை நிறத்துக்கு மதிப்பு அதிகம், சிவப்பு நிறத்துக்கு அது முயற்சிக்கான அடையாளமாகத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததுதான் சிவப்பு, அதுக்கு அடுத்ததுதான் கருப்பு. மரங்களை கூட அப்படி பிரிக்கலாம்.
கல்லுகளை பிரிக்கலாம். எந்த இடத்திலேயும் இந்த வெண்மை கல்லுக்கு, வெண்மை நிறத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அது சாத்வீகம் சார்ந்த நிறம் என்றபடியால் இதுதான் குணதத்துவம் என்று சொல்கிறோம். இந்த குணத்திலே இப்ப உங்களுக்கு சாத்வீகம் இருக்கிறது என்றால் நீங்க நினைக்காதீர்கள், சரி இப்ப எனக்கு சாத்வீகம் வந்து விட்டது, இன்றைக்கு சாத்வீகம், நான் சாப்பாடும் பழகிட்டேன், மூச்சும் பயிற்சி பண்ணிட்டேன், சாத்வீகம் வந்து விட்டது என்றால் சாத்வீகம் 100% சாத்வீகமாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். சாத்வீகத்திலே அளவு கணக்கு இருக்கிறது. அதைத்தான் இந்த 3 பிரித்து காட்டினார்கள். சாத்வீகம் வேலை செய்கிற பொழுதே சில நேரத்திலே தாமசத்தோடு கலந்து சாத்வீகம் வேலை செய்யும். அதைத்தான் தாமச சாத்வீகம் என்பது. சில நேரத்தில் ராஜசத்தோடு கலந்து சாத்வீகம் வேலை செய்யும். அதுதான் ராஜச சாத்வீகம். சில நேரத்தில் சாத்வீகத்திலே சாத்வீகம் வேலை செய்தால், இப்ப நாங்க படிக்கிறோமே, சில பேருக்கு இது ஒரு பெரிய தொல்லை, இருந்தாலும் என்ன விடாதோன்னு நினைக்கும். சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறதா என்னவென்றால் அவரவர் புத்தியில என்ன குணம் வேலை செய்தோ அதுக்கேற்ற மாதிரி டக்கு பிடிப்பார். அப்போ இந்த குணமாற்றம் தான் நம்முடைய பொருளோடான தொடர்புக்கு, நம்முடைய வாழ்வுக்கு அடிப்படை என்றபடியால் அந்த குணம் நம்முடைய இந்த பிரகிருதி மாயையிலே அல்லது மூலப்பிரகிருதியிலே இருந்து குணதத்துவம் தோன்றுகிறது. அது 3 பிரிகிறது. பிறகு அது 9 பிரிகிறது. 34 பகுதிகளாக அதனுடைய இயல்புகள் வெளிப்படுகின்றன என்பதைத்தான் நாங்கள் படித்தோம். குணதத்துவம் பற்றி சொல்ல இன்னும் பல விஷயம் இருந்தாலும் அப்பப்ப நினைவு வருகிற பொழுது சொல்லுகிறேன் என்பதை சொல்லி, இந்த இந்த இயல்பை இப்ப இது படிக்கிறதால சித்தாந்தத்துக்கு ஒரு லாபமும் இல்லை பாருங்க. சித்தாந்தத்துக்கும் சிவபெருமானுக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த இப்ப சாத்வீகத்தை வரப்பண்ணினால் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் கூர்மைப்படுத்தலாம், உங்களுடைய இந்த விளங்குகிற தன்மையை கூர்மைப்படுத்தலாம், மற்றவர்களோடு அன்பு பாராட்டுவதை கூர்மைப்படுத்தலாம். இவையெல்லாம் கூர்மைப்படுத்தினால் இறையருள் தானாக நமக்கு வந்து மடியிலே விழும். அதனாலேதான் இந்த குணதத்துவத்தை விளங்கும்படியாக சொல்கிறார்கள். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த குணதத்துவம் இதுதான் என்று சொல்லி இருக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் பிறகு நினைப்பு வந்தால் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் வெளிச்செல்ல வேண்டி இருக்கிற காரணத்தினாலே வகுப்பை இந்த அளவிலே நிறுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு படித்தது விட கேட்டது, கல்வியை விட உயர்ந்தது என்றபடியால் தான் கல்விக்கு அடுத்ததாக கேள்வியை வைத்தார் திருவள்ளுவர். ஆகவே கேட்டதனாலே வந்த விஷயத்தை நீங்கள் விளங்குங்கள். உங்கள் எல்லாரிலும் நான் மகிழ்ச்சி அடைகிற விஷயம், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் 8 பிடிப்பீர்கள். அது உங்களிடம் இருக்கிற இயல்பு. வெறுமனே விழுங்குகிற குணம் இல்லாமல் தேடுகிற குணம் உங்கள் எல்லாரிலையும், பல பேரில்லை, பெரும்பாலும் எல்லாரிலையும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு முழுக்க இதை மட்டும் மனதிலே வைத்து சிந்தியுங்கள். என்ன இதனுடைய விளைவுகள் எங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது, ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்படும் என்பதை பற்றி சிந்தித்தீர்களேயானால் பல விஷயத்தில் தாமசம் வேலை செய்திருந்தால் அன்றைக்கு வீட்டிலே இயன்றளவு பேசாமல் இருக்க வேண்டும். சாத்வீகம் வேலை செய்தால் அன்றைக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ செய்து முடிச்சிட வேண்டும். இந்த குணங்கள் தெரிந்து விட்டால், இந்த குணம் பற்றிய தன்மைகள் தெரிந்து விட்டால் வாழ்க்கை அமைப்பையே நாங்கள் சீர் செய்து கொள்ளலாம். அதை நோக்கி நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.